வணக்கம் மக்களே! இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. இன்னைக்கு ஃபுல் டே நான் என்ன பண்ணேன்றது தான் இந்த வீடியோல விளாகா ஷேர் பண்ண போறேன். எப்பவும் போல எழுந்த உடனே எங்க அம்மா என்ன கொஞ்சி எனக்கு மசாஜ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா நான் போய் என் அக்காவை எழுப்புனேன். என்ன மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போக சொல்லி. ப்ளீஸ் மொட்டை மாடின்னு சொன்னா போதும் நான் ரெடி ஆயிடுவேன் ஜாலியா. இப்போ மொட்டை மாடி போக வெயிட்டிங். மொட்டை மாடி போய் காலை வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு பாருங்க கிளைமேட்டும் செம்ம சூப்பரா இருக்கு. கிளவுடியா சில்லுன்னு. இங்க இருந்தது 5 மினிட்ஸ் தான். ஆனா அதுக்கே செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அதனால வந்த உடனே படுத்துட்டேன். அதுக்கப்புறமா என் அக்கா எனக்கு டீத் ப்ரஷ் பண்ணி விட்டு கண்ணும் கிளீன் பண்ணி விட்டா. அப்புறம் எங்க அம்மா எனக்கு ஒரு டென்டல் ஷூ கொடுத்தாங்க. நானும் அதை வாங்கி ஓரமா வச்சுக்கிட்டேன். அப்புறமா சாப்பிடலான்னு. நான் எப்பவுமே கொஞ்சம் சீன் போட்டு தான் வாங்குவேன். அப்புறம் எங்க அம்மா வீடு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அந்த கிளாத்துக்கு போய் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இந்த பசில் எடுத்து வச்சாங்க. ஆனா எனக்கு தெரியும் அவங்க கிளீன் பண்ண போறாங்கன்ட்டு. அதனால அந்த கிளாத் வாங்க போயிட்டேன். இந்த கிளாத்தை எப்படியாவது எங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் சண்டை போட்டு வாங்கிடுவேன். அப்புறம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே இந்த பசில் மேல படுத்துட்டேன். என் பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்தது. அதுல இதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் கிஃப்டே இந்த ஸ்பின்னிங் பால் தான். இது வச்சு ஜாலியா விளையாடலாம். அதுவோடும் நான் அது பின்னாடி துரத்துவேன். செம்ம ஃபன்னா இருக்கும். என் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் தனியா வேற ஒரு விளாக்ல ஷேர் பண்றேன். இந்த பால் வச்சு விளையாடினதும் இந்த ட்ரீட் பசில் வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு என் அம்மா நினைச்சு வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இது ரொம்ப ஈஸியா இருந்தது. நான் எல்லா ட்ரீட்டும் கண்டுபிடிச்சு சாப்பிட்டுருவேன். எல்லாம் விளையாடி முடிச்சதும் செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அதனால படுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்ததும் நான் போய் கேபிள் சாப்பிட்டேன். எப்பவுமே எங்க அம்மா எனக்கு தயிர் சாதம் தான் தருவாங்க. இன்னைக்கும் தயிர் சாதம் வேண்டான்ட்டு நானே போய் கேபிள் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் திருப்பி கொஞ்ச நேரம் என் டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தேன்.
திருப்பி எனக்கு பசிச்சுதுன்னு சொன்னதும் எங்க அம்மா கொஞ்சோண்டு சாதம் கொடுத்தாங்க. நான் கூட தயிர் சாதம்னு பயந்துட்டேன். பார்த்தா நல்ல வேளை போன் ப்ராத் ரைஸ் தான் கொடுத்தாங்களே. அதனால சாப்பிட்டேன். அப்புறம் என் அக்கா என்னை தொடச்சி விட்டு ரெடி பண்ணி விடுறேன்னு சொன்னான். அதனால என் அக்கா கிட்ட தொடச்சிக்கிட்டு டீடாங்கிள் பண்ணிக்கிட்டேன். இது எப்பவும் பண்ற மார்னிங் ரொட்டீன். நான் வேற ஒரு vlogல எப்படி வந்துட்டு எங்க அக்கா எனக்கு தொடச்சி விட்டு க்ரூம் பண்ணி டீடாங்கிள் பண்ணுமான்றத தனியா காட்டுறேன். எனக்கு எப்பவுமே டாப் நோட் தான் போட்டு விடுவாங்க. அதுதான் எனக்கு பார்க்க நல்லா இருக்கும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இது எனக்கு பிடிக்காத ஒரு மார்னிங் ரொட்டீன். இந்த அவுட்ஃபிட்க்கு மேட்சிங்கா எனக்கு புது காலர் அண்ட் பெல் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கும் மேட்சிங்கா ஒரு ஃப்ளவர் ரப்பர் பேண்ட். இந்த ரப்பர் பேண்ட் எங்க அக்கா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தா. இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லா வேலையும் முடிச்சதும் செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அதனால ஒரு தூக்கத்தை போடலான்னு போய் படுத்துட்டேன். 11 o'clock தூங்கினேன்னா இதோட 4 o'clock தான் எழுந்தேன். எழுந்த உடனே எனக்கு வந்துட்டு என் கையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி விடணும். அது எங்க அம்மா எனக்கு செஞ்சு விடுவாங்க. அப்புறம் நான் உடனே போய் விளையாட ஆரம்பிச்சுட்டேன் என்னோட இன்னொரு புது கிஃப்டோட. இதுதான் கிராலிங் கிராப். இதுவும் செம்ம சூப்பரா இருக்கும். விளையாடி முடிச்சதும் எனக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. சுகர் ஃப்ரீ வெனிலா ஐஸ்கிரீம். செம்ம யம்மியா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதும் வேற அவுட்ஃபிட் மாத்தியாச்சு. இந்த அவுட்ஃபிட் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் போட்டதா இல்ல இதுவான்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
திருப்பி விளையாடி சாப்பிட்டதுல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அதனால ஒரு பவர் நாப் எடுத்துட்டேன். பவர் நாப் எடுத்து முடிச்சதும் திருப்பி நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்பின்னிங் பால் தான் வேணும்னு அடம் பிடிச்சு கேட்டு இந்த ஸ்பின்னிங் பாலோட விளையாட ஆரம்பிச்சிட்டேன். விளையாடி முடிச்சதும் டின்னர் டைம் வந்தது. டின்னருக்கு எனக்கு சிக்கன் ரைஸும் ஒரு பெரிய பீஸ் சிக்கனும் கொடுத்தாங்க. நான் அதை நல்லா சாப்பிட்டேன். டின்னர் சாப்பிட்டு முடிச்சு நான் என் ஃப்ரெண்ட் படி அண்ணாவை பார்க்க போனேன். அங்க போகும்போது ஃபோன் எடுத்துட்டு போக மறந்துட்டேன். அதனால ரெக்கார்ட் பண்ண முடியல. அங்கேயும் எனக்கு 2 கிஃப்ட் கொடுத்தாங்க. போயிட்டு வீட்டுக்கு வர நைட் 12 ஆயிடுச்சு. வந்த உடனே என்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் பாலோட கொஞ்ச நேரம் விளையாடினேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட்ஸ்ல என்ன உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்க. நான் இதோட தூங்க போகிறேன். பாய்.